welcome to Meena Samuel. Wishing you all a very happy Women's Day. இந்த Women's Dayக்கு women healthக்கு ரொம்ப சூட்டபிளான ஒரு ரெசிபி தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். அதுதான் உளுத்தம் களி. உளுத்தம் களி அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி. பெரும்பாலும் இப்போ நிறைய பேர் அதை செய்யறது இல்லை. அந்த காலத்துல வந்து பொம்பளை பிள்ளைங்க வயசுக்கு வரும்போது அந்த வாரம் முழுக்க வந்து இந்த உளுத்தம் களி செஞ்சு கொடுப்பாங்க. இதனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன் ஸ்ட்ரென்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. முக்கியமா வந்து பேக் போனுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த சீசன்ல மட்டும் கிடையாது, த்ரூ அவுட் வந்து ஒவ்வொரு மாசமும் வந்து நம்ம செஞ்சு கொடுக்கும்போது கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது. அண்ட் அந்த ஏஜ் குரூப்க்கு மட்டும் கிடையாது, எல்லா ஏஜ் கேட்டகரிஸ்க்கு, முக்கியமா வந்து மெனோபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மெனோபாஸ் டைம்ல வந்து நம்ம சாப்பிடும்போது யூட்ரஸ்க்கு வந்து பலப்படுத்தும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அண்ட் ட்ரெடிஷ்னல் மெத்தட் அப்படிங்கிறது வந்து கருப்பு உளுந்துல செய்யறது அப்படிங்கிறது தான். கருப்பு உளுந்து வந்து கலர் வந்து ரொம்ப அப்பீலிங்கா இல்லை, எனக்கு பிடிக்கல அப்படின்னு ரெஃப்யூஸ் பண்ற குழந்தைங்களுக்கு வந்து வெள்ளை உளுந்துலையும் செய்யலாம். அண்ட் ட்ரெடிஷ்னல் மெத்தட் அப்படிங்கிறது வந்து கருப்பட்டி யூஸ் பண்ணி செய்யறது, நல்லெண்ணெய் சேர்த்து செய்யறது அப்படிங்கிறது. இந்த ஸ்மெல் அண்ட் கலர் பிடிக்காதவங்க வந்து ரெகுலர் வெல்லமும் நெய்யும் சேர்த்து ஒரு ஹல்வா மாதிரியும் கொடுத்துக்கலாம். அண்ட் சாப்பிட்றதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கிற மாதிரி லட்டும் பிடிச்சி வந்து கொடுக்கலாங்க. கருப்பு உளுந்து அப்படிங்கிற ஒரு இன்கிரீடியன்ட்டே வந்து விமென் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம சேனல்லையே வந்து கஞ்சிவரம் இட்லி, ஆஞ்சநேயர் மெழுகு வடை அண்ட் போன வருஷத்து விமென்ஸ் டேக்கு வந்து கருப்பு உளுந்து லட்டு செஞ்சிருந்தேன். அதுக்கப்புறமா வடையும் செஞ்சிருந்தேன். ஸோ இந்த ரெசிபியோடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணுங்க. ஸோ வாங்க இந்த விமென்ஸ் டே ஸ்பெஷல் உளுத்தங்களி எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்ப்போம். உளுத்தங்களி செய்ய 1 கப் ஆஃப் கருப்பு உளுந்துக்கு வந்து, அதாவது தோல் இருக்கிற உளுந்துக்கு வந்து 1/4 கப் ஆஃப் புழுங்கலரிசி, அதாவது நம்ம சாப்பிட்ற புழுங்கலரிசி. இதுக்கு இனிப்பு வந்து 1.5 கப்ஸ் ஆஃப் வெல்லம் எடுத்திருக்கேன். அதாவது இனிப்பு அதிகமாக வேணும் அப்படிங்கிறவங்க அதிகமாகவும் சேர்த்துக்கலாம், இல்லை குறைவாக வேணும் அப்படிங்கிறவங்க குறைச்சிக்கலாம். வெல்லத்துக்கு பதிலாக வந்து கருப்பட்டு சேர்த்து செய்யும்போது இன்னுமே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகம். இதுக்கு வந்து ஒரு 1/2 கப் ஆஃப் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய்க்கு பதிலாக வந்து நெய்யும் சேர்த்துக்கலாம். ஸோ வாங்க இப்போ உளுத்தங்களி எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணியாச்சு. உளுத்தம் பருப்பை சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ரொம்ப பொறுமையாக வறுத்துக்கணும். உளுத்தம் பருப்பு அப்படிங்கிறது வந்து லைட்டாக கொஞ்சம் டஸ்ட் இருக்கும். ஒரு கிளாத்தால் வந்து நல்லா ஒத்தி எடுத்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து சேர்த்துக்கலாம். வாஷ் மட்டும் பண்ணக்கூடாது. வாஷ் கழுவினோம்னா அதனுடைய ஷெல்ஃப் லைஃப் வந்து கம்மியாயிடும். இது குறைஞ்சது 5லேருந்து 7 நிமிஷம் ஆகும். ரொம்ப பொறுமையாக மாடரேட் ஃப்ளேமில் தான் வறுத்துக்கலாம். அண்ட் கருப்பு உளுந்து பதிலாக வந்து வெள்ளை உளுந்தும் போட்டுக்கலாம். அதாவது தோல் நீக்கின உளுந்து இருக்கும் இல்லையா, நம்ம இட்லிக்கெல்லாம் போடுவோமே, அந்த உளுந்தும் போட்டுக்கலாம். ஆனால் பிளாக் உளுத்தால் வந்து, அதாவது அந்த ஹஸ்க் இருக்கிற உளுத்தால் சேரும்போது பெனிஃபிட்ஸ் வந்து அதிகங்க. இப்போ பாருங்க, நம்ம உளுத்தம் பருப்பு வந்து நல்ல ப்ரௌனிங் வந்துக்கிட்டு இருக்கு. உளுந்து ரோஸ்ட் பண்ணும்போதே ஒரு நல்ல வாசனை வரும். இது வந்து ஒரு போலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே பேனில் வந்து நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம். ரைஸும் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம். நல்ல பாப்பப் ஆகும் பாருங்கள், பஃப் ஆகும். நல்ல ப்ரௌனிங் வந்தாச்சு பாருங்கள், ஒன்றுன்னா வந்து பாப்பும் ஆயிட்டுருக்கு. இப்போது இதுவும் வந்து அந்த உளுந்தோடு சேர்த்துக்கலாம். இந்த ரெண்டுமே வந்து நல்ல ரூம் டெம்பரேச்சர் ஆறின பிறகு மிக்சியில் வந்து ஃபைனாக பவுட்ரு பண்ணிவிட்டு வந்துடலாம். ஒரு சாஸ் பேனில் வந்து 2 கப்ஸ் ஆஃப் வாட்டரை சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வெல்லத்தை சேர்த்துக்கலாம். ரொம்ப கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை, பாகு வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நல்லா கொதித்து கரைஞ்சி வந்தாலே போதுமானது. இப்போ நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு பாருங்கள். வெல்லமும் வந்து நல்லா கரைஞ்சாச்சு. நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இது வந்து ஒரு பேனுக்கு வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணிக்கும் போது தூசு மண் ஏதாவது இருந்தால் அது ஃபில்டர் ஆகிட்டு வந்துடும். பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது. ஸோ மீன்வைல் நம்ம உளுந்து அண்ட் ரைஸ் மிக்சர் வந்து பவுட்ரு பண்ணியாச்சு. இந்த பேனுக்கு வந்து கொஞ்சமாக பவுட்ரு சேர்த்து நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். நான் இன்னும் பேன் ஆன் பண்ணலை. பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம இந்த மாதிரி கரைச்சிக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும், கட்டி தட்டாமல் இருக்கும். நல்ல ஒரு விஸ்கால் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கட்டிகள் வராது. இந்த மாதிரி ஸ்டியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுப்பு ஆன் பண்ணி நம்ம செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா ஸ்டியர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் சுவிட்ச் ஆன் பண்ணிடலாம்.
அண்ட் நம்ம வந்து கரண்டி இப்போது மாற்றிக்கலாம் கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி. அண்ட் கிளறும் போதே வந்து ஓரமெல்லாம் வந்து நீட்டாக ஸ்வைப் பண்ணிக்கிட்டே வந்து கிளறும் போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் உளுந்து அப்படிங்கிறது வந்து ரொம்ப சீக்கிரமாக அடி பிடிக்கும். அதனால தான் கண்டினியூஸாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். அண்ட் மாட்ரேட் ஃப்ளேமில் வைக்கும் போது தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அதாவது பச்சை வாசனை அப்படிங்கிறது வந்து நம்ம உளுந்து வறுக்கும் போதே போயிடுச்சு. இது வந்து இப்போ குக் ஆகிட்டுருக்கு. ஸோ ரொம்ப மிதமான தீயில் ரொம்ப பொறுமையாக பண்ணணும். 5லேருந்து 10 நிமிஷம் ஆகும். ஸோ பாருங்கள், ஸ்லோவாக இப்போது திக்காயிட்ருக்கு. கிளறும் போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ ஓரளவுக்கு குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம 1/2 கப் நல்லெண்ணெயை வந்து 3 பேட்சஸாக இல்லை 4 பேட்சஸாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம கிளறிட்டே வரலாம். பாருங்கள், நம்ம போட்ட எண்ணெய் எல்லாம் வந்து நல்லாவே அப்சார்ப் ஆகிடுச்சு. இது எண்ணெய் போட்டதுக்கு அப்புறமா நல்லா சுருண்டு வருது பாருங்கள். அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் எண்ணெய் வந்து நல்லா அப்சார்ப் ஆனதுக்கு அப்புறமா நம்ம செகண்ட் பேட்ச் ஆஃப் எண்ணெயை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சுருண்டு வரும்போது நல்லா குக் ஆகிடுச்சு அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ இந்த தேர்ட் பேட்ச் ஆஃப் எண்ணெயும் சேர்த்து நல்லா ஸ்டியர் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஹோல் ப்ராசஸ் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும். இது வந்து குக் ஆகிடுச்சா அப்படின்னு எப்படி தெரியும்னா, ஒரு ஈர கையால் டேப் பண்ணி எடுத்தோம்னா பாருங்கள் ஒட்டவே இல்லை, விச் மீன்ஸ் களி வந்து குக் ஆகிடுச்சு அப்படின்ட்டு அர்த்தம். இப்போ நம்ம ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா சுட சுட வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இல்லைன்னா பேன்லேயே இருக்கும்போது கொஞ்சம் ரப்பரி டெக்ஸ்சராக மாறிடும். ஸோ த சிம்பிள் அண்ட் ஈஸி ஹெல்த்தியான உளுத்தங்களி இஸ் ரெடி. டே ஸ்பெஷல் உளுத்தங்களி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா? இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ரெசிபிஸ் வந்து நம்ம விடாமல் செஞ்சுட்டு இருக்கும் போது தான் அடுத்து வர்ற ஜென்ரேஷன்ஸ் கூட இதை வந்து கடைப்பிடிப்பாங்க. அண்ட் விமென்ஸ் டே ரெசிபி அப்படிங்கிறதுனால விமென் மட்டுமே இல்லைங்க, மென்க்கு கூட இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஹோப் யூ லைக் திஸ் சிம்பிள் அண்ட் ஈஸி உளுத்தங்களி. ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.